இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2D இன்ட்ரோ நம்ம சேனலுக்கு எப்படி ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணுறதா இன்றைக்கி ஒரு வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப் தேவை, பேர் வந்து லெஜெண்ட் அனிமேட் டெக்ஸ்ட் இன் வீடியோ. ஸோ இந்த லெஜெண்ட் ஆப் ஓப்பன் பண்ணால் எப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது அவங்களே சில சாம்பிள் டெக்ஸ்ட் டைப் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கட் பண்ணிட்டு உங்களோட சேனல் பேர் போட்டிங்கன்னா நீங்கள் டைப் அடித்த பேர் வந்துடும். ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இமேஜஸ்னால் நம்ம அதோட கேலரியிலேருந்து சொந்தமாக செலக்ட் பண்ணி பேக்ரவுண்டாக போட்டுக்கலாம். ஸோ எனக்கு இப்போ அது வேணாம் அப்படின்னா அவங்க வேறு மாதிரி அனிமேஷன்ஸ்லாம் உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு போனால் ஜஸ்ட்டு பேக் கொடுத்துட்டு அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற அனிமேஷன்ஸ்க்கெலாம் போயிடும். ஸோ இப்போ எனக்கு இந்த ஃபோட்டோ வேணாம். ஸோ இப்போ இந்த ப்ளே பட்டன் கொடுக்குறேன், கிளிக் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஸ்டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாம் உங்களோட யூடியூப் சேனலுக்கு இன்ட்ரோவுக்கு ரொம்பவே தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வர ஸ்டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டாகவும் சூப்பராகவும். ஸோ ஒவ்வொரு கலருக்கும் ஏற்ற மாதிரி அதுக்குன்னு ஒரு தனி அனிமேஷன் இருக்குது. எல்லாத்துக்குமே பிளெயின் கலர்னு நினைக்காதீங்க. ஏன்னா 2 ஒயிட் இருந்தால் அதில் ஒரு ஒயிட் ஒன்று அனிமேஷனில் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ். ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து அதான் ஒரு அதான் பேசிக்கான யூடியூபர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்க டைட்டில் எஃபெக்ட்ஸாக இதில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ எனக்கு பிடிச்ச இன்ட்ரோ வந்து நான் ரெண்டர் பண்ணுறேன். ஸோ இதில் ஸ்கொயர்லேயும் நம்ம வச்சுக்கலாம், லேண்ட்ஸ்கேப்லேயும் வச்சுக்கலாம். அதோட ரெசல்யூஷன் கூட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இருக்கிற ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 540, அப்புறமா 720, அப்புறமா 1080. இதெல்லாம் தான் அதில் இருக்கிற ரெசல்யூஷன்ஸ். ஸோ ஒன்ஸ் இப்போ எனக்கு இது பண்ணணுன்னா அந்த டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு லோட் ஆரம்பிக்கும். ஓ வாட் அ கிளிச்சியா. சரி ஓகே, இப்போ நம்மளோட இது வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். சேவ் ஆஸ் ஜேஎஃப், சேவ் ஆஸ் வீடியோன்னு இருக்குது. இப்போ சேவ் ஆஸ் வீடியோ கொடுத்திங்கன்னா அவங்களோட வீடியோ ரெடி ஆயிரும். ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டைலாக் மறந்துச்சு.